ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் செய்து கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் அப்பொழுது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இப்பொழுது அப்படி உறுதிமொழி எதுவும் அளிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக சொல்லியிருப்பதால் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் இது குறித்து மிகவும் அதிருப்தியில் இருப்பதாகவும், அநேகமாக இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்கப்படவில்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக சட்டமன்ற தேர்தலில் தொடராது என்ற அளவுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதே வேளையிலே பாஜகவோடு கூட்டணி தேமுதிக வைத்தால் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்கும் அளவுக்கு பாஜகவிடம் எம்எல்ஏக்கள் இல்லை என்பது பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணியில் தொடரவில்லை என்று சொன்னால் எந்த கூட்டணியில் தேமுதிக போகும் என்பது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.